பழனி. பழனி அப்படின்னு சொல்லும் போதே மொட்டை போடுறது, அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோவில், இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பழனி அப்படின்னு சொல்லும்போது அந்த 1.4 ஏக்கர் நிலத்தை, 100 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய அந்த நிலத்தை 2 கோடிக்கு விற்பனை செய்தது யார்? அதை வாங்கினவங்க யார்? அதை யார் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தம் என்ன? இதை தானே நம்ம கேள்விப்பட்டுருக்கோம், கேட்டுட்ருக்கோம். நிறைய பேருக்கு அதுக்கான பதில் கிடைக்காம தவிச்சிட்ருக்கோம். பழனி அப்படின்னு சொல்லும்போது பொதினி, ஆவிநாடு, வையாவி நாடு, ஆவினன்குடி இப்படின்னு சொல்லி பல பெயர்களில் அழைக்கப்பட்டதும், பொன்னுடை நெடுநகர் பொதினி அப்படின்னு சொல்லி அகநானூற்றில் குறிப்பிடப்பட்டிருப்பதும், கடை 7 வள்ளல்களில் ஒருவரான பேகன் இந்த பகுதியை சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி அரசு மரபாக இருக்கக்கூடிய செய்திகளும், பழனிக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷங்களாக பார்க்கப்பட்ட இந்த வரலாற்றில், பழனியினுடைய வரலாற்றில் இப்படி ஒரு கருப்பு பக்கமா? அந்த 1.4 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது பழனி கோவிலுக்கு எப்போது கிடைக்கிறது? அதன் பிறகு நடந்த மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பழனி மலைக்கோவிலினுடைய வரலாறு என்னப்பா, அதனுடைய ஆயுஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டால், அது போகுங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டாக இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த இடப்பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, 1.4 ஏக்கர் நிலம், அதுவும் பழனி மலைக்கோவிலினுடைய பார்க்கிங் ஏரியாவாக இருந்தது அப்படிங்கிற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போது இந்த பழனி மலைக்கோவிலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் 1888களில். எப்போது? 1888களிலேயே இந்த 1.4 ஏக்கர் நிலம் அப்படிங்கிறது அந்த பழனி கோவிலுக்கு கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்புசாமி மணியக்காரர் அப்படிங்கிறவர் தான். இந்த குப்புசாமி மணியக்காரர் பாலசமுத்திரத்தை சார்ந்தவர். இந்த இடம் அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அங்கே ஒரு மடம் இருந்துச்சு. அந்த மடத்தை நடத்தி வந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் தண்டபாணி சுவாமிகள் அப்படிங்கிறது அந்த மடத்தினுடைய பெயர், தண்டபாணி சுவாமிகள் மடம். இந்த தண்டபாணி சுவாமிகள் மடம் அப்படிங்கிற இந்த மடத்துக்கு தான் குப்புசாமி மணியக்காரர் அப்படிங்கிறவர், உங்கள் மடத்துக்கு நான் இதை வந்து என்ன செய்கிறேன், சும்மா ஃப்ரீயாக இலவசமாக தரேன், உங்கள் மடத்தினுடைய வேலைகள் எல்லாம் இதில் நீங்கள் செஞ்சுக்கலாம், மடம் அமைத்து கொள்ளலாம், பழனி வரும் பக்தர்கள் தங்க வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம், அன்னதானம் அந்த இடத்துல நடக்கலாம், முருகனுக்கான பூஜை மற்றும் கைங்காரியம் அப்படிங்கிறது செய்யலாம், இந்து மத கோட்பாடுகளை சொல்லியும் புரிய வைப்பதற்கும் அந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இதுதான்யா அந்த மணியக்காரர் அப்படிங்கிறவர் செஞ்சிருந்தாரு. சரி, இதை யாருக்கு கொடுத்துருக்காங்க? தண்டபாணி சுவாமிகள். பழனி அடிவாரம் ஆண்டவன் பூங்காச்சாலை சந்நிதி வீதி பகுதி அப்படிங்கிறதுல இந்த பகுதி இருக்குது. பரப்பளவு 1.4 ஏக்கர். பழைய நில அளவை எண்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, வார்டு 3 பிளாக் 25, நகரப்புற எண்கள் 998 மற்றும் 999. தற்போதைய நில அளவை எண் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நில அளவை எண் 2. பழைய ஆவணம் அப்படின்னு சொல்லும்போது ஆவண எண் 785, நாள் 26/4/1888. அதுவரை ஆவணங்கள் நம்ம கையில் இருக்கு. தண்டபாணி சுவாமிகள் மறைந்து விடுகிறார் ஒரு கட்டத்தில். அப்போ தண்டபாணி சுவாமிகள் மறைந்த பிறகு அந்த மடம் சரியா அதனுடைய வேலையை செய்யலை. அந்த குரு இல்லாத போது அந்த மடம் எப்படி சரியா வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்ல அரசல் புரசலான செய்திகள் எல்லாம் வலம் வருகிறது. அந்த இடத்த ஆட்டை போடுறதுக்கு அடுத்தடுத்த வருடங்களில் சில நபர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போய் கடை வைப்பது, அங்கே பிஸ்னஸ் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய இடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்து வேலி போட்டு வைப்பது இப்படின்னு சொல்லி பல வருடங்களாகவே அப்படியே வந்துட்டே இருந்திருக்கு. இதை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கும்போது, எப்படி இருந்த இடத்த யாரோ ஒருத்தவங்க இப்படி ஆக்கிரமிப்பு செய்கிறாங்களே, அதாவது மடத்தின் சொத்தை வணிக ரீதியாக பயன்படுத்துகிறார்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இது வந்து பழனி கோயிலுக்கும் அதை சார்ந்திருக்கக்கூடிய மடத்துக்கும் சொந்தமானது. இதை நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இந்த 1.4 ஏக்கர் மட்டும்தானா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலுமே இப்போதைக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் அந்த 1.4 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது தொடரப்பட்ட பிறகு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு 2025, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2025 செப்டம்பர்ல ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிப்புல அகற்றப்பட்ட பிறகு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மடம் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மடத்தின் தக்காராக நியமிக்கப்பட்டார்.
2025 செப்டம்பரில் அதனுடைய ஆக்கிரமிப்பு எல்லாமே அகற்றப்பட்டு விட்டது. பக்தர்களுக்கான இலவச வாகன நிறுத்தும் இடமாக அது அமைக்கப்பட்டது. இதுதான் அந்த தீர்ப்பும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய சில சம்பவங்களும். அப்படின்னா 2025 செப்டம்பரில் தான் இந்த இடத்தை எல்லாமே அகற்றி இருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கே வந்து பார்க்கிங் லாட் அப்படிங்கிறதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இலவசமாக. இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி இது என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, தனியார் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அணுகுகிறார்கள். இப்போதான் இதில் அடுத்த ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத இந்த இடம் எனக்கு தான்ப்பா சொந்தம், இதை நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். அப்படி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த மடத்தினுடைய தக்காராக யார் இருக்காங்க, பழனி கோயில் இணை ஆணையர் இருக்கிறார். ஓகேயா, அப்போ இந்த மடத்தினுடைய தக்காராக இவர் இருக்கிறதுனால இவர்கிட்ட இது வருது. அவர் காதுகளுக்கு இது வந்த உடனே இல்லை இதை விற்பனை செய்யக்கூடாதுங்க, இது தனியார் நிலம் கிடையாது, இது மடத்துக்கு சொந்தமானது, இது பழனி கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர் வந்து எழுதுறார். இதெல்லாம் நடந்தது வந்து இந்த ஏப்ரல் மாதம், அதாவது 2026 வச்சுக்கோங்களேன். சரி, இனி மோசடி எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மார்ச் 27, 2026 தனியார் தரப்பு முதன்முறையாக நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய முயன்றார்கள். அப்போது பழனி சர்பதிவாளர் இதற்கு ஒத்துழைக்கவில்லை. இதை எப்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க. மார்ச் மாதம் 27ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி பத்திரப்பதிவு அலுவலகம் பதிவு செய்ய மறுத்து ரெஃப்யூசல் ஸ்லிப் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ரெஃப்யூசல் ஸ்லிப் அப்படிங்கிறது, இதை நாங்கள் பத்திரப்பதிவு செய்ய மாட்டோம், எக்காரணம் கொண்டும் இதை பத்திரப்பதிவுக்காக மறுபடியும் கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ரெஃப்யூசல் ஸ்லிப் அப்படிங்கிற மேட்ரு யாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது, பழனி கோவிலின் இணை ஆணையராகவும் அந்த மடத்தினுடைய தக்காராகவும் நியமிக்கப்பட்ட மாரிமுத்தவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏப்ரல் 10ஆம் தேதி தனியார் தரப்பினர் இதை வச்சு என்ன செய்கிறாங்க, உயர்நீதிமன்ற கிளை மதுரைக்கு போகிறாங்க. மதுரைக்கு போய், ஐயா எங்களை இந்த மாதிரி பத்திரப்பதிவு செய்ய விடாமல் தடுக்கிறாங்க, நான் தான் அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரர், வாங்குறதுக்கு 2 பார்ட்டி தயாராக இருக்காங்க, எங்களை விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, ஆவணங்கள் அனைத்தும் சட்டப்படி சரியாக இருந்தால் மட்டுமே பதிவு பரிசீலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதிவு பரிசீலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அதற்கு ஒரு 1 வீக் டைம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நம்முடைய நீதிமன்றம். ஆனால் ஏப்ரல் 10ஆம் தேதி கிடைச்ச இந்த ஒரு தீர்ப்பை ஜூலை மாதம் 2ஆம் தேதி மறுபடியும் அங்கே பிரச்சனைலாம் வருது, யாரோ பதிவு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மடாதிபதி தக்காரா இருக்காரு பார்த்தீங்களா, அந்த மாரிமுத்து அப்படிங்கிறவர், அவர் வழியாக ஒரு லெட்டர் அப்படிங்கிறதையும் இந்த சர்பதிவாளர் சப் ரெஜிஸ்டருக்கு அங்கே வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது பத்திரப்பதிவு கொண்டு வந்தாங்கன்னா இதை பத்திரப்பதிவு செய்ய வேண்டாம், இது ரிஃப்யூசல் ஸ்லிப் கொடுக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலை 3ஆம் தேதி தனியார் தரப்பினர் மீண்டும் என்ன செய்கிறாங்க, இந்த பத்திரப்பதிவுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. ஆட்சேபனை இருந்ததால் விண்ணப்பம் நிலுவையில் வைக்கப்பட்டது. கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ 3ஆம் தேதியே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வராங்க, அதில் நிறைய ஆட்சேபனை இருந்ததுனால அதை என்ன செய்கிறாங்க, நிலுவையில் வைக்கிறாங்க. அப்படி நிலுவையில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக 4/5 லீவு, 6ஆம் தேதி இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவர் இருக்கணும். அவங்க யாருன்னு பார்த்தா ஈஸ்வரி அவர்கள். அவங்க அன்னைக்கு பார்த்து லீவை போடுறாங்க. ஈஸ்வரி அவர்கள் லீவை போட்ட உடனே யாராவது இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபரை வச்சு இதை ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, 6ஆம் தேதி யாரையோ ஒரு நபர், கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறவரை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. யார் இந்த உத்தரவை போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சசிகலா அவர்கள். அவங்க தான் ஜஸ்டின் மணிகண்டனை பொறுப்புக்கு நியமித்ததாக கூறப்படும் மாவட்ட பதிவாளர். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன சார், இங்கே நடக்கிறது பழனி சப் ரெஜிஸ்டார், அதுக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அடுத்த ஒரு சப் ரெஜிஸ்டார் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இந்த பக்கம் மாற்றி போட்டிருக்கலாம். இல்லை அதுக்கும் ஒரு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி மறுபடியும் ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை இங்கே வந்து நீங்கள் பத்திரப்பதிவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு நாளைக்கு போட்டிருக்கலாம். ஆனால் இவங்க எங்கேருந்து கூப்பிட்டுட்டு வராங்க, கொடைக்கானலேருந்து கூப்பிட்டுட்டு வராங்க. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவர் வராரு. அவரும் பத்திரப்பதிவு நடத்தக்கூடிய நபர்கள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சிட் ஃபண்ட் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்தக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை வச்சு இந்த பத்திரப்பதிவை முடிக்கிறாங்க. அந்த பத்திரப்பதிவு முடிஞ்ச கையோடி இந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறவர் அவங்க மறுபடியும் கொடைக்கானலுக்கே போயிடுறாரு. இப்போ ஈஸ்வரி அவர்கள் விடுப்புலேருந்து உள்ளே வராங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் அந்த மடத்தின் தக்காராக நியமிக்கப்பட்டவர், அந்த பழனியினுடைய அறநிலைத்துறை, இதை இவங்க எல்லாரும் சேர்ந்து இது எப்படி ரெஜிஸ்டர் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல தான் இந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிற பல பெயர்கள் உள்ளே வருது. இந்த நிலத்தை வித்தது யார் தெரியுமா? முருகதாஸ் சுவாமிகள். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அறக்கட்டளை நிர்வாகியாக காட்டி நிலத்தை விற்றவர். ஐயா,
தண்டபாணி சுவாமிகள் இறந்துட்டாங்க. அதன் பிறகு பல தலைமுறைகளுக்கு பிறகு நான் தான் முருகதாஸ் சுவாமிகள். யார் ஏஆர் முருகதாசன் தெரியல. ஆனால் இந்த முருகதாஸ் சுவாமிகள் பெயரில் நான் தான் இந்த இடத்த வச்சுருக்கேன், எனக்கு தான் இந்த மடத்தினுடைய முழு பொறுப்பும் இருக்குன்னு சொல்லி ஒரு தவறான ஃபேக் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டுக்கு தேவையான கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அதை 2 பேருக்கு விற்றுருக்காங்க. ஒன்று வெள்ளத்துறை, நிலத்தை வாங்கியவர் உடுமலை பாப்பன் குலத்தை சார்ந்தவர். இன்னொரு நபர் சேதுபதி, நிலத்தை வாங்கியவர் பழனி TKN புதூரை சார்ந்தவர். இந்த 2 பேரும் தான் 2 கோடி ரூபாய் கொடுத்து இந்த இடத்த வாங்குறாங்க. ஆனால் இந்த 2 பேருக்கும் 2 கோடி ரூபாய்க்கான சொத்து இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவங்களால 10-15 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய சொத்தையே வாங்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த வெள்ளத்துறை சேதுபதி அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய ஐடி விங் சார்பாகவும் திமுகவினுடைய சட்டத்துறை சார்பாகவும் செய்திகள் வெளியாகின்றன. 20 லட்சம் ரூபாய் பொறுப்பு இருக்கக்கூடிய மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்தையே வாங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் 2 கோடி ரூபாய் கொடுத்து முருகதாஸ் சுவாமிகள்கிட்ட எப்படி இந்த இடத்த வாங்கினாங்க? அப்போ அரசு தரப்பில் இந்த இடத்தினுடைய பதிவை ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம நிப்பாட்டணும், அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணுறாங்க. அதில் அரசு தரப்பு என்ன தெரியுமா வாதத்தை வைக்கிறார்கள்? இல்லை, ஒரு அழுத்தம் காரணமாக அன்னைக்கு என்ன செய்யப்பட்டு விட்டது, ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்களாம். அப்போ எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்க, அந்த அழுத்தத்தை யார் கொடுத்தாங்க, யார் அந்த சார்? பழனி கோயில் 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறத 2 கோடி ரூபாய்க்கு ஆட்டை போட்டு கொடுக்கலாம், அந்த அழுத்தம் ஆமாப்பா நீ என்ன செஞ்சிரு சைன் போட்டு கொடுது அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தது யார்? அப்போ ஜஸ்டின் மணிகண்டன் சார்பாக ஒரு வக்கீல், அவருக்கு இன்னைக்கு ஜாமீன்லாம் கிடச்சிருச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் 3ஆம் தேதியே என்ன முடிஞ்சிருச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. 3ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதை 4/5 வச்சுக்கிட்டு 6ஆம் தேதி அதுக்கான கடைசி கையெழுத்து அதுக்கான கடைசி ப்ரொசீஜர் தான் நான் செஞ்சேன், அது எப்படி நான் ரெஜிஸ்டர் பண்ணதா இருக்கும்? அப்போ 3ஆம் தேதியே ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு, இல்லாட்டி 2ஆம் தேதியே ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் அங்கே வாதிடுகிறார். அப்போ இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சார்பதிவாளர்கள் இருக்காங்க. இவங்களையும் தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே உழைத்திருக்கிறது 100 கோடி ரூபாய்க்கான சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு. அந்த கூட்டத்தை பற்றியோ இந்த 2 நபர்கள் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய புகைப்படம் ஏதாவது வெளியில் வந்துச்சு? முருகதாஸ் சுவாமிகள்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவருடைய ஃபோட்டோ வெளியில் வந்துச்சு? இது எதுவுமே வெளியில் வரல. அப்படின்னா இந்த கவர்மெண்ட் மேலே நமக்கு கேள்விகள் வருமா வராதா? கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய யாரோ நபர்கள் தான் அப்படின்னு சொல்கிறத விட இங்கே தப்பு நடந்திருக்கு சார். அந்த தப்பை செஞ்சவனுங்க கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது அவங்களுடைய புகைப்படம் அப்படிங்கிறத எடுப்பாங்க. எல்லா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் இது நடக்கும். அப்படி எடுத்து அந்த 2 பேருடைய ஃபோட்டோவை போடுறதுக்கு என்ன இந்த மீடியாவுக்கோ இல்லாட்டி அரசாங்கத்துக்கோ அப்படி வலிக்குது? அவங்க 2 பேருடைய புகைப்படம் வெளியில் வர்றதுனால அவங்க தான் குற்றவாளிகள் நான் சொல்ல மாட்டேன். அவங்க ஜஸ்ட் அம்புகள் மட்டும்தான். ஏவியது வேற யாரோ. அந்த 2 கோடி ரூபாய்க்கான சொத்தை 2 கோடி ரூபாய் கொடுத்து அந்த 100 கோடி ரூபாய்க்கான சொத்தை ஆட்டை போட நினைச்சது வேற யாரோ. அப்போ சர்பாதிவாளர் அன்னைக்கு லீவுக்கு போனார் பார்த்தீங்களா, அவருக்கும் ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஜஸ்டின் மணிகண்டன் எப்படி இதுக்குள்ளே வந்தார், அவருக்கு ஏதாவது லம்பா ஏதாவது பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா அப்படிங்கிற விசாரணை நடந்துட்டு இருக்கான். ஈஸ்வரி அவர்களுக்கு முன்னாடி இருந்த சார்பதிவாளர்கள் இதை எப்படி வழி நடத்தினார்கள் அப்படிங்கிறத பற்றியும் விசாரிக்கிறாங்களாம். ஆனால் இந்த விசாரணை எல்லாமே வெளிப்படைத்தன்மை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணுறாங்களே. இதுக்கு பின்னணியில் தாவேகா அந்த அழுத்தம் கொடுத்த நபர்கள் வந்து யாரையுமே வெளியில் சொல்லாமல் இருக்காங்களே, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க. அதே கேள்விகள் தான் எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. இவ்வளோ சிக்கல்கள் இவ்வளோ வரலாறு நிறைந்த ஒரு இடத்தை சர்வசாதாரணமாக வந்து எழுதிட்டு போயிட்டாங்க, அதை பற்றி நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், அவங்க வாங்கினவங்களையும் விற்றவங்களையும் வெளியில் சொல்லி கொடுக்கவே மாட்டோம், அவங்க இப்போ ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு புரியலை, எங்களுக்கு சத்தியமாக புரியலை இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு. ஆனால் ஒன்றையா, முருகனுக்கே விபூதி அடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா? யார் அந்த சார் மாதிரி, யார் அந்த அழுத்தம் கொடுத்த சார் அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு தாவேகா பற்றி நம்ம கேட்குறோம். அதுக்கான பதில் சீக்கிரமாக வழக்கு விசாரணை எல்லாமே நடந்துட்டுருக்கு. அந்த விசாரணையின் முடிவில் நமக்கு கிடைக்கும். அதையும் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வெளியில் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்ப்போம். சொல்லவில்லை என்றால் அதற்கு பின்னணியில் நிறைய சார்மார்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது. நீதிமன்றம் தன்னுடைய சாட்டையை சுழட்டுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.